ஒரு கப்பு உளுந்தம் பருப்பு மட்டும் இருந்தால் போதுங்க. 3 விசில் குக்கரில் வச்சிங்கன்னா உடனடியாக இன்ஸ்டன்ட் முறுக்கு ஒரு அரை மணி நேரத்தில் செஞ்சிடலான்னா நம்ப முடியுமா? ஸோ நம்பி தாங்க ஆகணும். அப்படி ஒரு டேஸ்டான முறுக்கு தான் செய்ய போகிறோம். முறுக்கு ருசியாக இருக்கணும்னா இதில் நம்ம சேர்க்கக்கூடிய ஒரு பொருள்னால பார்த்தீங்கன்னா இந்த முறுக்கே ரொம்பவே டேஸ்ட் தான். ஸோ நம்ம செஞ்சிருக்க முறுக்கு வந்து ரொம்பவே வித்தியாசமாக இருக்குங்க. எல்லாரும் செய்கிற முறுக்கு மாதிரி இருக்காது. இதோட ருசி தாங்க இதில் வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம். அப்படி தொட்டோன்னே நொறுங்கிருங்க. சாப்பிடும் போது அம்புட்டு ருசின்னு தான் சொல்லணும். ஸோ வாங்க இந்த சீக்கிரட்டான பொருளை இது என்ன பொருள்ன்றதை பார்த்தீங்கன்னா வாங்க. இதுக்கு முதல்ல வந்து ஒரு கப்பு வந்து உளுந்தம்பருப்பு நல்லா உருட்டு உளுந்தா எடுத்துக்கோங்க. இந்த உளுந்தம்பருப்பை நல்லா 2-3 வாஷ் பண்ணிருங்க. வாஷ் பண்ணிட்டு ஒரு கப்புக்கு 3 கப்பு தண்ணி வச்சு குக்கரில் நல்லா வந்து வேக வச்சு எடுத்துருங்க. ஸோ நம்ம கடையில் போய் இனிமேல் வந்து முறுக்குக்கு மாவு அரைக்கவே வேண்டாங்க. விதவிதமான முறுக்குகள் செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் இந்த முறுக்கோட டேஸ்ட் அல்டிமேட்டாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம இதில் ஒரு பொருள் சேர்க்க போகிறோம். அந்த பொருள் தான் இந்த முறுக்குக்கே டேஸ்ட்டு. இப்போ நல்லா உளுந்தம்பருப்பு வெந்ததுக்கப்புறம் தண்ணிலாம் வடிச்சிட்டு இந்த மாதிரி நைஸாக வந்து இப்படி பேஸ்ட்டாக அரைச்சிடுங்க. அரைச்சிட்டு இதில் சேர்த்துக்கங்க. ஸோ இதோட பச்சரிசி மாவு 3 கப்பு மாவு சேர்த்துக்கலாம். ஒரு கப்புக்கு 3 கப்பு சேர்த்துக்கங்க. இந்த 3 கப்பு வந்து நீங்கள் ரேஷன் அரிசி மாவாக இருந்தாலும் சரி, கடையில் வாங்கினாலும் சரி, வீட்டில் அரைச்சி வச்சிருக்க சாதாரண பச்சரிசி மாவு எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து இதை சலிச்சிட்டு இதில் சேர்த்துக்கங்க. இதில் வந்து 1 ஸ்பூன் வந்து கருப்பு எள்ளு சேர்த்துருக்கோம், 1 ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கோம். ஓமம் கண்டிப்பாக இருந்தால் சேர்த்துக்கங்க. என்கிட்ட ஓமம் இல்லை, அதனால ஜீரகத்தை இந்த மாதிரி 1-2 இப்படி கையில் வந்து நசுக்கி போட்டிருக்கேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் 1 ஸ்பூன். இப்போ 1 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். மறுபடி அகைன் வந்து 1 ஸ்பூன் வேணும்னா சேர்த்துக்கங்க. இப்போ இந்த முறுக்குக்கே ஒட்டுமொத்த முறுக்கையும் டேஸ்ட் கொடுக்கக்கூடியது அந்த ஒரு பொருள் தாங்க தேங்காய். ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து இதில் நல்ல திக்கான கன்சிஸ்டன்சியில் பால் மட்டும் வடிகட்டி எடுத்துக்கோங்க. ஸோ முதல் பால் மட்டுமே எடுத்தாவே போதுமானதாக இருக்கும். இல்லை உங்களுக்கு வந்து நல்லா அரைப்படலைன்னா நம்ம 2வது பால் கொஞ்சம் லைட்டாக எடுத்துட்டு இது மாதிரி வச்சுக்கோங்க. இது 1 கிளாஸ் இருக்கட்டும். 1 கிளாஸ் பெரிய கிளாஸில் 1 கிளாஸ் வரணும். இந்த மாதிரி நான் தேங்காய் பால் எடுத்து வச்சுட்டேன். சின்ன தேங்காயாக இருந்தால் வந்து 1 தேங்காய் கூட நீங்கள் சேர்க்கலாம். இப்போ இந்த கொஞ்சமாக தேங்காய் பாலை சேர்த்து இதோட வந்து இந்த முறுக்கு மாவில் பிசைய போகிறோம். கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்கக்கூடாதுங்க. இதுதான் நம்ம சேர்க்கக்கூடிய அந்த முக்கியமான பொருள். இந்த பொருளை சேர்க்கறது மூலியமா முறுக்கு வந்து எப்பவுமே நார்மலா சப்புனு இருக்காம ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இந்த தேங்காய் பாலோட ஃபிளேவர் வந்து ரொம்பவே அல்டிமேட்டா இருக்கும். நார்மலா நீங்க தேங்காய் பால் முறுக்கு விதவிதமா செஞ்சாலும் இந்த மாதிரி வந்து உளுந்தம்பருப்பை வேக வச்சு நம்ம செய்யும் போது இதோட டேஸ்ட் வந்து ஒரு தனி சுவைன்னே சொல்லலாம். அவ்வளவுதாங்க. இது ஒரு 2 நிமிஷம் மட்டும் வச்சுட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா அவ்வளோ சூப்பரா இருக்கும். இப்போ இந்த முறுக்கு மாவை நம்ம தேன்குழல் அச்சுன்னு பாருங்க. இது எல்லா கடைகளையும் கிடைக்கும். எங்க ஊர்ல நான் மங்களன் மங்கல்ல வாங்கியிருந்தேன். ஸோ இந்த தேன்குழல் அச்சில் மரக்கட்டையில் செய்யும் போது கொஞ்சம் கூட கை வலியே இருக்காதுங்க. அவ்வளோ அழகாக சூப்பராக வரும் சுத்தம் போது. இது வரது மட்டும் இல்லைங்க, இதோட டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க. நீங்கள் பெட்டு கட்டிய இந்த வருஷ தீபாவளிக்கு உங்கள் ஃபேமிலியில் உள்ளவங்களுக்கு எப்பவும் சப்புன்னு முறுக்கு செய்யாமல் இந்த மாதிரி ஒரு ருசியான தேங்காய் பால் முறுக்கை இவ்வளோ டேஸ்ட்டாக வந்து நீங்கள் ரைஸ் மில்லில் போய் காற்று கடந்து முறுக்குக்கு மாவு அரைக்கவே வேண்டாங்க. அவ்வளோ சூப்பராக ஈஸியாக ஒரு அரை மணி நேரத்தில் செய்யலாங்க. இப்போ நமக்கு பாருங்கள் ரொம்ப சூப்பராக வந்து நான் வாழை இலையில் வச்சுருக்கேன். அப்படியே நீங்கள் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு முறுக்குகளா போட்டு நல்லா பொன்னிறமா பொரிக்கலாம். சில பேர் பாத்தீங்கன்னா அப்படியே வெள்ளையாவே எடுத்துருவாங்க. எங்க வீட்டுல எப்பயுமே கலரா இருந்தாதான் முறுக்கு பிடிக்கும். அதனால நான் நல்லா கலர்ஃபுல்லாவே நல்லா வேக வச்சு கிறிஸ்பியா எடுத்துட்டேங்க. ரொம்ப சூப்பரா இருந்தது. ஸோ நீங்களும் வந்துட்டு உங்க வீட்டுல முறுக்கு மாவு இல்லைன்னு சொல்லி கவலையே பட வேணாங்க. எந்த பச்சரிசி மாவா இருந்தாலும் சரி, ஒரே ஒரு டம்ளர் உளுந்தம்பருப்பு இருந்தா குக்கர்ல ஒரு 3 விசில் வச்சு இந்த மாதிரி ஒரு தேங்காய் பால் முறுக்க வித்தியாசமா செஞ்சு இந்த வருட தீபாவளிக்கு அசத்திடுங்க. ஸோ நான் அப்படிதான் அசத்தினேன். அவ்வளோ ஒரு டேஸ்டா எங்க வீட்டுல முறுக்கு திரும்பறதுக்குள்ள காலி பண்ணிட்டாங்க எங்க வீட்டு பசங்க. ஸோ அப்புறம் என்னங்க, நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த வித்தியாசமான முறுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறந்துடாம லைக் போட்டுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் வருஷம் எப்பவும் போய் ரைஸ் மில்லில் முறுக்குக்கு மாவு அரைச்சி சுடக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த ஒரு இன்ஸ்டன்ட் முறுக்கு வீடியோவை நீங்கள் சேவ் பண்ணிட்டு நிறைய இன்னைக்கு இப்போவே ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.